ஆண்டவன் பகவான் சரி ஆதிசக்தி இடமதியில என்ன சொல்றாரு? நாகராஜருக்கும் நாகக்கண்டி பெண் கொடிக்கும் சரி காளியாக நீ பிறவி செய்ய வேண்டும். யார்? நானா பிறக்கணும்? ஆமா. என்ன பகவானே சொல்றீங்க? நீதான் பிறக்கணும். நான் போய் முப்படாதியா பிறக்கணும்? ஆமா. நான் மாரியா பிறக்கணும்? ஆமா. நான் காளியா பிறக்கணும்? ஆமா. ஆண்டவா இது என்ன? உங்களை நினைச்சு தவம் இருந்தா நாகராஜன். சரி நீங்க குழந்தை வரத்தை நீங்க கொடுக்கணும். என்ன போய் காளியா பிறக்கணும், மாரியா பிறக்கணும், முப்படாதியா பிறக்கணும் இப்படி சொல்லுதீங்களே பகவானே. இந்த ஆதிபராசக்தி பார்வதினா என்ன என்ன சொன்னீங்க? சொல்லத்தான் செஞ்சீங்க. ஆமா சரி சொன்னீங்க. ஆமா ஆண்டவனகப்பட்ட பகவானே ஆதிபர சக்தி நான் எங்கெல்லாம் இருக்கேன் தெரியுமா? காசி மாநகரே விசாலாட்சியா இருக்கேன், மதுரை மாநகரில மீனாட்சியாக இருக்கேன், சங்கரன் இருக்கு பாத்தீங்களா? சங்கரன் கோயில் அங்கே கோமதியாக இருக்கேன், குழுகுழு காற்று வீசும் குற்றாலத்தில் குழல்வாய் மொழியாக நான் இருக்கேன், பாபநாசத்துல உலகம்மையா இருக்கேன். அது மட்டுமா முக்கடல் கூடுகின்ற கன்னியாகுமரியில குமரி பகவதியாக இருக்கிறது இந்த பார்வதி தானே. மலையரசன் மகளாக பிறந்தேன், அதிகரசன் மகளாக பிறந்தேன், தர்க்கனுக்கு மகளாக பிறந்தது இந்த பார்வதி. இன்னும் போய் என்ன பிள்ளையா பிறக்க சொல்றீங்களே? பிறகு சரி 8 கலசத்துல நான் போய் பிள்ளையா பிறப்பேன். முட்டையில ஆமா தெய்வீக குழந்தை எப்படி வேணாலும் பிறக்கும். வாயில வந்துட்டு முட்டை ஆம்லேட்டு. முட்டையில இருந்து கோழி இருந்தா, கோழியில இருந்து முட்டை இருந்ததா? முட்டையில இருந்து கோழி இருந்ததா? கோழியில இருந்து முட்டை இருந்ததா? சரி 8 முட்டையில அட்டகாளியா பிறக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? அம்மை பார்வதியானவள் ஆண்டவன் பகவான் ஆதிசக்தி இடமதியில 8 முட்டையில இருந்து நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்ல, உடனே ஆதிசக்தி அம்மையானவள் நான் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன் என்று சொல்ல, உடனே ஆதிசக்தியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி இடமதியில நாகராஜன் கண்ணாகமோ நாகக்கண்ணி கருணாகமோ இரண்டு பேரும் வடிவம் கொண்டு மாத்திட்டிய 8 நல்ல முட்டையில 2 பேரும் அழகாயத்து 21 நாள் வரைக்கும் ஆர்கடல் தன்னதியில வர்ண பாறையில மத்தியில திரை வளர்த்து 41 நாள் வரைக்கும் பாரதமும் செய்து வந்தார் நாகராஜ பாரதமும் செய்துவார். சரி நாகராஜனை அழைத்து நாகமணி ராஜமன்னனை ஆண்டவன் அழைத்து பிள்ளை வரம் கொடுத்து, ஏ நாகராஜா என்ன நீ தானே குழந்தைக்காக தவம் இருந்த? பகவானே நான் தான் பிள்ளைக்காக தவம் இருந்தேன். நான் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? நீ கருணாகவும் வடிவம் கொண்டு. யாரு? நாகராஜன் கருணாகவும் வடிவம் கொண்டு. நானா? ஆமா. யார் கையில என்ன பார்க்க சகிக்காது. நான் வேற கருணாகமா வடி எடுக்கணுமோ? ஆமா ஆமா இப்படி இருக்கணும். யாருக்குன்னு எருத்தடிக்கி உசுவான்.
படம் எடுக்கும் ரிலீஸ் ஆகாது. பாம்பு அங்க பார்க்க அங்க ஒண்ணு இருந்தோடனே திரும்பிட்டு ஓடாத படம். நாகராஜன் கருநாகமும் நாகக்கண்ணி பெண்கொடியால் சென்னாகமும் வடிவம் கொண்டு 41 நாள் வரைக்கும் அடைகாத்து மத்தியிலே திரை வளர்த்தி 8 முட்டையானது அடைகாத்து வராங்க. இப்படி அடைகாக்கும் போது அப்படி அடைகாத்து வந்தா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஆமா அப்படின்னு யார் சொன்னா? ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார். ஓ, சிவபெருமான் நாகராஜனுக்கு நாயக்கனுக்கும் வரத்தை கொடுத்தாரு. ஆமா சரி. இதை கண்டா நாரதர் வரத்தை கொடுத்துட்டு ஆண்டவன் பகவானும் பார்வதி எங்க போய் உட்கார்ந்துட்டாங்க? கைலாசத்துல போய் இருக்காங்க. கைலாசத்துல போய் உட்கார்ந்தாச்சு. ஆமா. உடனே நாகராஜ நாயக்கனி என்ன பண்ணுதாங்க? நாரதரை பார்த்தார். சரி. நாகராஜனும் நாகக்கண்ணி களத்தை கரிக்க வேண்டும் என்று சொல்ல நாகராஜன் கருநாகமாக நாயக்கனி சென்னாகமாக வடிவம் கொண்டு ஆமா பார்க்கடல் சன்னதியிலே பளிங்கு வண்ண பாறையில மத்தியிலே திரை விளைந்து மறையோனை தான் நினைத்து ஆண்டவன் பகவானை நினைத்து ஆமையா 21 நாள் வரைக்கும் தவம் இருந்தாங்க. தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி தவம் இருக்கும் போது அங்க யார் வரா? நாரதர் கண்ணில் கண்டார். ஆமா. நாகராஜனுடைய நாகக்கண்ணி பெண்கொடியால் தவத்தை கலைக்க வேண்டும் என்று நாரதர் என்ன செய்கிறார் தெரியுமா? மன்மதனை வளைவளைத்து மகடமானது வீசுகிறார். ஓ, மன்மத பானத்தை போட சொன்னாரு. ஆமா ஆமா. மன்மதனை வரைவளைத்து மகடனை சூற வைக்கிறார். ரதி தேவியா? சரி. சரி. அதான் ஒரு திருமண வீட்டுல மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்த்து சொல்லுவாங்க, எப்பா மன்மதனும் ரதியும் மாதிரி இருக்காங்களே, பெண்ணு ரதி மாதிரி இருக்கா அப்படி சொல்லுவாங்கல்ல. கேள்விப்பட்டது. மாப்பிள்ளை நல்ல வெள்ளையா செக்கச்சேவேன்னு இருப்பாரு, பொண்ணு தூரு தூர் கருப்பு மாதிரி இருக்கும். ஆமா, பொண்ணு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், மாப்பிள்ளை தீச்சட்டி மாதிரி இருப்பார். ஒரு கருப்பு இருந்தா தான் செவப்புக்கு மரியாதை. நான் கல்யாணம் முடிக்கும் போது எப்படி இருந்தேன் தெரியுமா? எப்படி இருந்தேன்னா இப்ப இப்படி ஆயிட்டேன். இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு இப்படி போச்சு என் நிலைமை. இப்ப என் மவ என்னை உழைச்சு போட்டு காப்பாத்துவா. சொல்லுங்க. ஒரு சம்பளம். சரி. மூணா? அப்ப நான் தனியா படிச்சுக்கிட்டு பிள்ளை தனியா படிக்கட்டும். ஆமா, அப்பாவுக்கு லிஸ்ட் கொடுக்கணும்ல, வயசாகி போச்சுல. பொதியாசல் என்ன மாதிரி இப்படி பண்ணுமோ? வயசாகி போச்சுன்னா ஓரமா உட்கார்ந்துறணும். இது பெரிய போஸ்டிங் தானே? எம்மாடி இருக்க கடனே. அப்ப நான் பெரிய பொதியாசலமா சின்ன பொதியாசலமா? சரி. அப்படியாக இருக்க மன்மத பானம் பட்டும் பொழுது நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் என்ன பண்ணுகிறாள் தெரியுமா? மன்மத பட்டம் போது மன்மத பானம் பட்ட போது நாகராஜன் நாகக்கண்ணி உதயா பரலுதயா நல்ல முட்டையில 41 நாளையில 21 செவ்வாய்க்கிழமையில இடமதியில 8 முட்டை பிறக்குதையா முட்டையில பீடாதிதான் பிறந்தார். இப்படியாக நாகராஜனாக கண்ணி 21 நாள் வரைக்கும் தவம் இருக்கும் போது மன்மத பானப்பட்ட உடனே 2 நாங்களும் ஒன்று சேர்ந்தது. அப்படி 21 நாளையில 8 முட்டை பிறந்தது. கருநாகமாக இருக்கு நாகராஜன் பார்த்தான். பகவான் 41 நாள் தவம் இருக்க சொன்னாரு, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, 8 முட்டை பிறந்துட்டு. அப்படி என்றாலும் இந்த 8 முட்டைகளை என்ன பண்றது? இன்னைக்கு பெண்ணாக முட்டை இட்டா அது ஆணாகம் தான் அடைகாக்கும். பாம்பு அடைகாக்க இடத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பெண்ணாக முட்டை இட்டா ஆண் நாகம் அடைகாக்கும். ஆண் நாகமாக இருக்க நாகராஜன் 41 நாள் வரைக்கும் அடைகாக்க வேண்டும் என்பதாக சொல்லி
பெண்ணான குட்டி போடும் ஆனா ஆணானதான் அதை வளர்க்கும் ஓ, பாதுகாக்கும். பாதுகாக்கும் 41 நாள் வரைக்கும் அடைகாக்க வேண்டும் என்று அம்மா, கருநாகமாக இருக்க நாகராஜன் சரி அந்த 8 முட்டைகளை அடைகாத்து வரான். அடைகாத்து வருகிறான் அப்ப 41 நாளாச்சு, நல்ல செவ்வாய்க்கிழமையாச்சு, ஆமையா நாடு செழிக்க நல்ல மழை பொழிய நல்ல மழை பொழியே சாம்பர் வடகரை மாநகரில சரி நடு தெருவில் இருக்கக்கூடிய ஆமா இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேணுமென்று அந்த 8 முட்டையில வந்து யார் பிறக்க போகின்றார்கள் தெரியுமா? யாரு பிறக்க போறேன் உட்காருங்க எல்லாரும் கொலோபட ரெடி